ஒன்று சேராமலேயே பலமா தான் இருக்கா அதிமுக? அதிமுக அதாவது இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, பொன் வில்சன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் வந்து ஒரு எழுச்சி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 100 தொகுதியில் தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு எழுச்சி தெரிஞ்சிருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி பேருக்கு மேலே அந்த வாக்காளர்களில் ஒரு பெரிய எழுச்சி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு பெரிய எழுச்சி தெரிஞ்சதாக எனக்கு தெரியலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் இந்த ஓட்டர் கணிப்பில் வந்து அது ஏதோ ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 2006 காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓட்டர் வரைக்குமே திமுக அதிமுக இந்த இரண்டுக்கும், 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று சித்தாந்தம், மாற்று அரசியல் தேவை. பல தேர்தலில் 2006 இது ஆரம்பிச்சிருக்குது. எப்பவுமே அது 15% தான் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் காலத்துல எடுத்தீங்கன்னா அது 15%. அது களத்திலேயே எதிரொலிச்சிருக்கு. களத்துல ஓட்டு பர்சன்டேஜ் நீங்க கடந்த கால தேர்தல் எடுத்து பாருங்க, 15%. 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சித்தாந்தம் தேவை அப்படிங்கிறது தேர்தலில் பிரதிபலித்தது. 15% வாக்குகள், அது 14 இருக்கலாம், அது மாதிரி தான் வந்திருக்கும். ஆனா இப்பவும் அந்த 15% என்பது வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா அதுல திரு சீமான் அவர்களது இருக்கு, திரு விஜய் அவர்களது இருக்குது. விஜய்க்கு வந்து நிச்சயமா 3 லட்சம் கமிட்டட் ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ஓட்டு மினிமம், 15 ஓட்டு மேக்சிமம் அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு 40 லட்சம் ஓட்டு, 35 to 40 லட்சம் ஓட்டுகளுக்குள்ள வந்து அவர் ஒரு மினிமம் கேரண்டியா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு 8%, 9%, 8 to 10% அது வந்து வரும். ஒருவேளை சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு விஜயால் ஏற்படுத்தப்பட்டால் அவருடைய அந்த 8% என்பது ஒரு 5% குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கட்டமைப்பு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படி பொசிஷன் பண்றார் இந்த தேர்தலில், அதுதான் என்னோட கேள்வி. ஒன்று சேராமலேயே பலமா தான் இருக்கா அவர் எப்படி பொசிஷன் பண்றார் என்பதுல தான் இருக்கு. ஒன்று, ஏன் ஒருவேளை அந்த திமுக எதிர்ப்பு என்பதுல கடந்த 4 ஆண்டு காலத்திலும் சரி, இப்ப அவர் செய்கிற அந்த பிரச்சார பயணத்திலும் சரி, போதுமான அளவுக்கு அந்த திமுக எதிர்ப்பு என்பதை அவர் பிரதிபலிக்கல. திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு திரு சசிகலா அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, திருமிகு சசிகலா, ஒன்றுபட்ட அதிமுக சசிகலா சொல்றது அவங்கள சேர்த்துக்கு சொல்றாங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்கு சொல்றாங்க, தினகரனை சேர்த்துக்கு சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கல. கீழே தொண்டர்கள் வரை ஒருவேளை இவங்களை இந்த 3 பேரையுமே ஒதுக்கிட்டு கேடர்ஸை வந்து ஒன்றுபடுத்திடலாம். அது ஏன் வந்து ஒன்றுபடுத்த முடியும் அல்லது முடியாது? அப்ப அந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகலாம். ஏன் வேரி ஆகும்? சர்டன் ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஃபேக்டர்ஸ்ங்கிறது ஒன்று, அந்த திமுக எதிர்ப்பை வந்து போதுமான அளவுக்கு இவர் வந்து கையாளல. அடுத்து திமுக தன்னை வந்து பொசிஷன் பண்றது பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற காரணத்தினால திமுக இந்த தேர்தல் களத்தை அணுகிறது பாஜக திமுக என்கிற அந்த சித்தாந்த அரசியல் மோதலைத்தான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை இவர்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். கூட்டணி ஆட்சி என்றால் ஒன்று சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜகக்குள்ள அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான முரண்பாடை வெறும் கேடர் மட்டுமே நம்ம வச்சுக்க வேண்டாம். மக்கள் ஓட்டு போடுவதற்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆள்வதை, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டாங்க. அது வந்து பெரிய அளவுல வந்து அது வந்து பாதிக்கும். அப்ப ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக தேவை. அது இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் திமுகவை வெற்றி கொள்ள முடியும். கூட சார் எனக்கு டைம் தந்துட்டாங்க அவங்க. நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக இன்னும் கையாள துவங்கலன்னு சொல்றோம். சரி ரவீந்திரன், சுருக்கமா. ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. அவர் தான் அதிமுக, நான் ஒத்துக்கிறேன். சீமான் வந்து திமுகவை பாதிப்படையவே செய்யல.
எடப்பாடி சமூக நீதி சூறையாடல் பண்றாரு, ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்தவர் எடப்பாடி தலைமையை பலகீனப்படுத்தி தான் 7-8% வந்திருக்கிறாரு. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணா எடப்பாடிக்கும் சீமானுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் சீமான் போல்டா நின்னாரு, எடப்பாடி களத்துக்குள்ள வரல. விக்கிரவாண்டியில 10.5 கொடுத்தது தப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணாம எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி செய்தது தப்பு. அதை தான் கொடுத்தது ஜஸ்டிஃபை பண்ண முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் அதுல போல்டா களத்துக்குள்ள நின்னாரு. 7% ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்க சீமான் இன்னும் பெரிய அளவு தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி பல்டிசாமியான எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவு பலகீனப்படுத்துவார். அது மட்டுமல்ல, என்டிஏ 18% வாக்குலையும் 8% வாக்காவது பலகீனப்படுத்துவார். சீமான் பெரிய வளர்ச்சியை அடைவார். சீமானை பற்றி நான் பேசுனது எல்லாமே கரெக்டா தான் வந்திருக்கு, இதுவும் கரெக்டா வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடல் கட்சியாட்டு போயிட்டார். அதாவது தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டு ஓடிட்டார். கடந்த காலத்தில் திமுகவும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அதிமுகவும் தேர்தல் களத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. திரு ரவீந்திரன் சொல்ற மாதிரி சீமான் பாராட்டத்தக்கவர். தனிச்சு நின்று போட்டியிட்டு வெற்றி கண்டு இருந்தா உலகத்திலேயே சீமானுக்கு கூட சீமானை பற்றி இல்லாத நம்பிக்கை திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்கு. சீமான் முதலமைச்சர் ஆவார், ஆட்சி அமைத்து விடுவார், இவ்வளவு சதவீத வாக்கு எடப்பாடியின் சமூக நீதி சூறையாடலை பெருச்சாளிய வாழ பிடிச்சு அடிக்கிற மாதிரி ரெண்டு ஜாதிக்க சமூக நீதி சூறையாடலை சீமான் அடிப்பார். நான் வன்னியர்கள் மத்தியில ஹீரோ ஆயிருக்காரு, நான் வெள்ளாள கவுண்டர்கத்தில் ஹீரோ ஆயிருக்காரு. 26ல கேசி பழனிசாமிக்கு தெரியும். இந்த சாதிய தாக்கங்கள்லாம் பல சாதிகள்ல கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கிறான். பொண்ணு பார்க்கிறதுலயே எந்த ஜாதியும் ஜாதி அரசியலுங்கிறது தாக்கம் குறைஞ்சுக்கிட்டு வருது. பெரிய அளவுல இல்ல. ஒன்றிணையாமலேயே ஜெயிக்க முடியாதா அதிமுகவால? ஒன்று இணையணும், அது மஸ்ட், அது கட்டாயம். ஒன்றிணையாமல் உறுதியா ஜெயிக்க முடியாது. ஒன்று அந்த ஒன்றிணைந்தாலும் கூட கடுமையான களப்பணி இருக்கணும். திரும்பவும் நான் திருப்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது பாஜகவோட கூட்டணினா, அதாவது கூட்டணி அமைச்சரவை என்றால் நீங்க ஒன்று சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணணும். நேற்று அண்ணாமலை பேசியது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம். இவர்கள் அமித்ஷா இங்க தமிழகத்துக்கு வருகிற பொழுது ஊடகத்தால இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா சொன்னீங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமி தனித்து ஆட்சி அமைக்கும்ங்கிறாரு. இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலுப்படுத்திருக்கோம். அதை மடைமாற்றம் செய்வதற்காக அண்ணாமலையை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பது போல இவர்கள் பேசுறாங்க. திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கலாம் என்றுதான் அதிமுக முதல்வர் பழனிசாமி தானே இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே எப்படி அவங்களுடைய கட்டுக்குள்ள இவங்க இருக்கிற மாதிரி இருக்கும்? இதெல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா எம்ஜிஆர் அல்ல, ஜெயலலிதா அல்ல. பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குறதுனால தமிழ்நாடு தேனாரும் பாலாரும் ஓடிராது. அதுக்கு யாரும் பெரிய அளவுல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தெளிவுபடுத்த வேண்டியது, இந்த தேர்தலில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் பாஜகவை கூட்டணி அமைச்சரவையில் சேர்த்துகிறீர்களா இல்லையா? சரி, இப்ப அதிமுக பாஜக அப்படின்னு வரும்போது விஜயை கடந்து போயிட முடியுமா? அதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்க வேண்டாமா? இல்ல, நிச்சயமாக அது விஜய் டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர். விஜய் cannot be ignored. நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் சொன்ன பாருங்க. மினிமம் 35 to 40 lakhs vote. நீங்க சொல்ற 35 to 45 lakhs vote திமுக கிட்ட இருந்து வருமா இல்ல அதிமுக கிட்ட இருந்து வருமா? பொதுவா புது ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து வரலாம். ரெண்டு பக்கமுமே பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனா நீங்க 2006 இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு சாதகமா இருக்கும் தான் வந்திருக்கு. நான் வரேன் உங்ககிட்ட திரும்ப. அதாவது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக திமுக கட்டமைக்குது. ஆனா களத்துல இன்னும் அதிமுக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவே இல்லை. அதாவது எதெல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களோ அந்த பாதிக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம மிச்ச விஷயங்களை தான் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ரெண்டு விஷயங்களை யதார்த்தமா பார்க்கணும். விஜயால பாதிப்புன்றது இப்போ நீங்க சி ஓட்டரை கடந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்.
ஒன்று சிறுபான்மை பட்டியலின மக்கள், இந்த ஓட்டு எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து திமுக கிட்டேருந்து திமுக ஆதரவு ஓட்டுகள் விஜய் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது யதார்த்தமா. ரெண்டாவது விஜய் கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு வந்து ஆமா, ஏன்னா சிறுபான்மை அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க செய்யும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்காளர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், அது வந்து இயற்கையாக இந்த நேரத்தில் எப்படின்னா ஒரு புதிய கட்சி பரிணாம வளர்ச்சி அப்படின் போது மரபு சார்ந்த புதிய வாக்காளர்கள் வந்து அதிமுக திமுக இருப்பாங்க. மற்றபடி எந்த சைடும் சாராத புதிய வாக்காளர்கள் கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு 5-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட போனாங்க. அந்த வாக்குகள் வந்து விஜய் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாதிப்பு அதிகமாக மற்ற இடத்துல பாதிப்பு இருக்கும், அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு வந்து திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான், இந்த ரெண்டு பக்கமும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விஜயால. அந்த தாக்கத்தால் தான் சொல்றேன், ஆளுங்கட்சி தோக்கும் எதிர்கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. சதவீதம் வேற, மெஜாரிட்டி கிடைக்குமான்றது வேற. அது வந்து வாய்ப்பு வந்து பாதிப்பு திமுகவுக்கும் நம்ம சீமானுக்கும் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரே கருத்து சுருக்கமா இடைவெளி கண்ணு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வந்தாங்க, அந்த மக்கள் அவரை தெய்வமா பாராட்டுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க, அதை எடப்பாடி இன்னைக்கு கொங்குல ஜெயிக்கிறதுக்காக சாதி அரசியலுக்காக ஆதரிக்கிறார். சீமான் தான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறார். சமநீதியை சூறையாடக்கூடிய நபர்கள் எல்லாம் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஓட்டு போட தெரியாதுன்னு சமநீதியை சூறையாடக்கூடிய நபர்கள் நினைத்தார்கள் என்றால் ஏமாந்து போவார்கள்.